இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த முடிவை கண்டிப்பா அவங்க எடுத்தே ஆகணும். எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணுமா? இல்ல ஒரு பியூர் பவுலர் வேணுமா? இல்ல ஒரு பியூர் பேட்ஸ்மேன் வேணுமா? ஏன்னா இந்த ஆல்ரவுண்டர்ன்னு சொல்லிட்டு இதையும் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஜடேஜாவை எடுத்துக்கோங்க, சர்துல் தாக்கூர் எடுத்துக்கோங்க. நல்ல பேட்டிங் பிட்ச் தான் இது. 5 நாள் 5வது நாள்ல 350 ரன் அடிச்சிருந்திருக்காங்க ஒரு டீம் அப்படிங்கும்போது, இந்த மாரி ஒரு மேட்ச்ல, இந்த மாரி ஒரு கிரவுண்ட்ல, இந்த மாரி ஒரு பிட்ச்ல எப்படி உங்க ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் விளையாடாம போவாங்க? ஜடேஜா செகண்ட் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் விளையாடினாரு. ஷர்துல் தாக்கூர் 2 இன்னிங்ஸும் மட்டமா விளையாடினாரு. அப்ப இத நம்ம எந்த வகையில சேர்க்க முடியும்? அப்ப எனக்கு அது அட்லீஸ்ட் பேட்டிங்ல ஏதோ பண்றாங்க ஜடேஜாலாம். பட் பவுலிங்ல ஒண்ணுமே இல்ல ஜடேஜா கிட்ட அப்படிங்கும்போது, இங்கிலாந்துல இதுக்கு முன்னாடி ஜடேஜா என்ன பவுலிங் போட்டிருந்திருக்காரு? அத நம்ம முதல்ல கவனிக்கணும். அப்படியே இருந்தாலும் அவரோட பெட்டரான பவுலர் இருக்கிறாங்க. ஸோ இங்க தான் அந்த பேலன்ஸ் தான் நம்ம டீம்ல மிஸ் ஆகுது. ஸோ எனக்கு பேட்டிங் நம்பர் 8 வரைக்கும் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். நான் ஒத்துக்கிறேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டியவே கூட நீங்க எடுத்திருந்திருக்கலாம். பட் என்னன்னா, இதுவும் அரகுறை, அதுவும் அரகுறைன்னு ஆயிருச்சு. ஜடேஜா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லன்னு நான் சொல்லல. நல்ல பவுலர் இல்லன்னு சொல்லல. பட் நம்பர்ஸ் ரிசல்ட்டா இன்னைக்கு டேட்ல குடுக்கலங்கும்போது எல்லாரும் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அப்போ ஒண்ணு நான் ஒரு பியூர் பவுலர் எடுத்துட்டு போணும். இல்ல அப்படின்னா நான் நம்பி போற ஆல்ரவுண்டர் 2லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். அத பண்ணாதது தான் இங்க பிரச்சனையா இருக்குது.